ஜெயஸ்ரீ இன்னும் கிண்ணி பழம் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவோம். கேக்குது, ஏதோ ஆடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வந்து லீவ் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி எங்கேயுமே வெளில போகாமே இருக்கிறோமே சொல்லிட்டு சரி ஒரு பெரியம்மாவாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம். கிளினூர்லாம் போக முடியாது, அதனால இருக்கிற நல்லா போகலாம். திருநாவுக்குலாம் போகலாம். இப்போ இடையில எங்கேயும் போக முடியாது, அதனால கிட்ட இருக்கிற பெரியம்மாவுக்காச்சும் சரி போகலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும் கிளம்பிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அங்கே நல்லா நடக்க சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை அக்காவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்களா? அக்காவுக்கு சொல்லுவாங்க வாங்க. ஜெயஸ்ரீ இன்னும் கிண்ணி பழம் ஜூஸ் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவோம். விழுப்புரம் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து ஓட்ட ஆரம்பிச்சா ஜூஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பெரியம்மா ஒரு கிட்ட வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பெரியம்மா ஒரு ஸ்டாப் முன்னாடியே வந்து ஆட்டோ வந்து நிறுத்திடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து மண்டை நல்லா உச்சி வெயிலில் வந்து நடந்து போய்ட்டுருவேன். நான் கட்சி போய் தந்துக்கிறேன், தலையில் போட்டுருக்கேன். என்னதான் நீங்கள் கட்சி போயிட்டு வந்தாலும் அடிக்கிற வெயில் தாங்க. ஆனால் இந்த பக்கம் நல்லா பச்சுன்னு செடி இருக்குது. மல்லாட்டை எள்ளு செடி போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து சவுக்கு அந்த மல்லாட்டை கொத்துறாங்க. எல்லாம் செடி போட்டுக்க நடுமத்த ரோடு இருக்குது. ரொம்ப ஒன்றும் ஆனது தெரியல. இந்த பக்கம் சில்லுன்னு தான் காற்றுடியுமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடுமே வந்து சில்லுன்னு வந்து காற்றடிச்சாலுமே ஆனால் மேலே வந்து வெயில் அடி சுல்லுன்னு வந்து குத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ மேலே வந்து வெயில் காய தான் செய்யும். இப்போ விட்டா 1 வாட்டி கூட குளியல் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிடலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேசிட்டே நடந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலே வந்து ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா வீட்டுக்கு வந்து. நாங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரண்யா அவங்க கூடலாம் வந்து கும்பலாக வந்து ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கடன் பால் வாங்கி வர சொல்லி அனுப்பி வச்சுருப்பேன். அப்போ வந்து நடந்து வந்திருப்பாங்க. அதை விட என் கூட இப்போ தான் லாஸ்ட் டைம் நடந்து வரேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நாங்கள் மலையனூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். அன்றைக்கி கூட மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ். மாமாவுக்கு ஒரு ஸ்டாப் முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணிட்டோம் நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லிட்டு. மாமா வந்து நின்று கூண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை. சரண்யாக்கா ரம்யா இருக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நடந்து வந்தேனே. அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்மா கூட வெயிலில் நடந்து வரேன். இதுக்கப்புறம் நீ அம்மா கூட தான் வந்தாகணும். ஆமாம், இதுக்கப்புறம் நினச்சாலும் வந்து சரண்யா கூட வர முடியாது. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வண்டியில் வருவாங்க. நாமளும் அம்மா துணி போடலாம்னு பார்த்தாலும் இந்த கை கூட்டம் வந்து கையோட பறந்து போகிற மாரி போகுது. வெயிலில் தான் நடந்து போகணும். கை கூட்டம்லாம் தலையில் போடவே கூடாது. அதனால கையை பிடிச்சினே தான் வரேன் நான். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக வந்து சிரித்து பேசிட்டு வந்து நடந்து சூழலில் இருக்க பார்த்து ஏன்னா பக்கத்தில் மோட்ரு இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்த்து வந்து நானும் அம்மா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அம்மா எல்லாமே வந்து ஜாலியாக வந்து சிரித்து பேசிட்டு வந்து போவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து என்ஜாய் பண்ணுறேன். நான் அக்கா விட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன் போல. வந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு உட்காந்து சேர்த்துனாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, அக்கா வாங்க நம்ம சந்தை போய் பார்த்துன்னு வரலாம் சொல்லி கூட்டாங்க. சரி வாங்க புளி வாங்கிற போகணும் வடலூர் போய். இங்கே டாட்டாச்சி வரும் வாங்கலாம்னு பார்த்தா வரவே இல்லை. இப்போ அங்கே தான் சரி அங்கே போய் வாங்கிக்கினேன். பார்க்கல வடலூர் இட்டுமே காமிச்சிட்டு வரோம். அங்கேதாங்க கூட கூட வரமாட்டேன். இங்கேயே வேலை இருந்தது. குழந்தை விட்டு எங்கள் மாமா தூரம் நம்ம போய் வரலாம். அப்போ தங்கச்சி வருதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக மீன் குழம்பு வச்சுக்கிறாங்க. காலையிலே வரலாம் தான் வந்து ஏற்றினவங்கள வந்து சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையான போடலாம் கூட அவங்க காய்ச்சிட்டு ஏற்றலாம். சரி போமா. எதில் போக போகிறீங்க? எதில்? ட்ரெயினில். தங்கச்சி பார்த்தியா ட்ரெயினில் போக வராங்களா? பண்ருட்டிக்கு போய் பண்ருட்டிலேருந்து பஸ் பிடிச்சி போய் வாங்கி வரோம். இப்போ பண்ருட்டிக்கு போகணுமா? சரி வாங்க போய் வரலாம். நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காளிபெருமா கோயிலுக்கு போனோம். அதோட லாஸ்ட்டு இப்போ தான் ட்ரெயினில் போகிறோம். காளிபெருமா கோயிலுக்கு போனோம் ட்ரெயினில். நாங்கள் கும்பலாக ஃபேமிலியோட அதோட இப்போ தான் போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த வாட்டி வந்து பெரியம்மா அம்மா எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. போன வாட்டி வந்து பெரியம்மாவோட தனியாக போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட தனியாக போயிருந்தோம். இப்போ 2 பேர் கூட சேர்ந்து போகிறோம். 3 பேரும் ட்ராவல் பண்ணுறேன். அவங்க 2 பேர்கிட்டையும் ட்ராவல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தை தாண்டி போகிறதுன்றதுனால எல்லா சைட்லேயுமே வந்து பச்சை பச்சைன்னு சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கொய்யா மரம் அதான் கிராமத்துள்ளேயே பார்த்தனால சூப்பராக இருக்குது.
என்ன நின்ட்டீங்க? சந்தைக்கு வந்து நாங்கள் முக்கால்வாசி அக்கா வந்து புளி தான் வாங்குறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. போன வாட்டி உள்ளூர்லேயே டாட்டா செஞ்சு விற்றாங்க, வாங்கினாங்க. எனக்கு ஒரு 10 கிலோ வாங்கி கொடுத்தாங்க. உள்ளூரில் சரியாக வரத்து கிடையாது புளி வண்டி. அதனால் நம்ம வெளியே போய் சந்தையில் போய் வேணும் சொல்லி போட்டாங்க. அதனால் சந்தைக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நான் அப்புறம் சந்தைக்கு வந்துக்கிறேன். உள்ளூர் பார்த்தா இந்த லைன் ஃபுல்லாகவே புளி வண்டி தான் நிற்கிது. இந்த பக்கம் ஃபுல்லாக புளி வண்டி தான் நிற்கிது. ஆமாம், எங்கே பார்த்தாலும் புளி வண்டி தான். என்ன ஒரு புளி வாங்கிட்டீங்களா 2 பேரா? புளி வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கே பார்த்தாலும் சுற்றி அந்த கல்லை போய் வாங்கலாம், அந்த கல்லை போய் இதே கல்லை தான் நின்னீங்க. கடாய் போட்டாலும் எடுக்க சுற்றி பார்த்தா எப்படி புளி நல்லா இருக்குதா ஓடுக்குதான்னு பார்த்தாங்க. எல்லா இடத்தையும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. சரிங்கிறது வாங்கிக்கலான்னு வாங்கினாச்சு. எந்த இடத்துக்கு போனால் அந்த அக்கா கல்லையை போய் வாங்கிக்கலாம், எந்த இடத்துக்கு போனால் அந்த அக்கா கல்லையை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் வாங்குறீங்க. கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சு வாங்கி ஆளுக்கு 10 கிலோ புளி நல்லா சாகுல பட்டப்பட்டே எடுத்து வச்சோம்மா. அதுங்காட்டி அவங்க எங்கள் ஊருக்காரங்க கொடுத்துட்டாங்க அந்த புளிக்காரு. யார் எடுத்தா நம்ம புளி விற்றா சரி. சரி வாங்க போகலாம். அதெல்லாம் வந்து முதல்ல புளி வாங்கிடுச்சு. வீட்டிலே நல்லா சிறப்பாக புளி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டம் சிரமம் இல்லை. 30 வந்து 10 எடுத்து கஷ்டம் தானே. இது வேற தூக்கணும், யார் தலை கட்ட போகிறாங்களோ அது வேற பயமா இருக்குது. நிறைய புளி வாங்கிட்டு வந்து பானிபூரி சாப்பிடுவோம். நம்ம பண்ணுறேன் சூப்பராக இருக்குதா? அது வந்து மாநாட்டம் ஒயிலாட்டம் ஆடுறாங்க. கேட்குது, ஏதோ ஆடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பெரியம்மாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்பா தான் வந்து கூப்பிட்டு வந்தார். உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 வந்து ஜாலியாக வந்தது. பெரியம்மா வந்து ஃபீல் பண்ணாங்க, என்னை விட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. பெரியம்மா வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்களும் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால பெரியம்மா வந்து தனியாகவே இருக்காங்க. பெரியம்மா பெரியப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அதனால் வந்து யாரா பசங்க வந்தாலும் போனாலும் வந்து பெரியம்மா வந்து ஃபீல் ஆகுது. அதனால் வந்து பெரியம்மா ஃபீல் ஆகிட்டாங்க கொஞ்சம். சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் புளி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி வாங்கிட்டு 10 கிலோ புளி என் தள்ள கட்டாங்க. அங்கே வந்து மனசாட்சியெல்லாம் 10 கிலோ புளி தூக்கிட்டு வந்தால் பணம் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்து புளி தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னை மட்டும் தூக்கிட்டு இருந்தால் நம்ம கஷ்டப்படலாம். அவங்களும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. பெரியம்மா வந்து 20 கிலோ தூக்கிட்டு வந்தாங்க. பெரியம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பாவமே. அம்மா கிட்ட தான் நான் அம்மா வந்து 20 கிலோ புளி சொல்லிட்டு 2 கட்டப்பில் வந்து வாங்கியிருந்தாங்க. நான் பெரியம்மா அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தாங்க. பெரியம்மா வந்து 2த்தையுமே வந்து தூக்கிட்டு வந்தாங்க. நான் வந்து அம்மா கிட்ட ஒன்று வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்ட பிறகு நான் வந்து பெரியம்மாட்ட ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரியப்பா வந்து அம்மாட்ட ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவமே, அவங்க தான் வந்து புளி வந்து அதிகமாக தூக்கிட்டு வந்தாங்க. இந்த 10 கிலோ புளியை தூக்க விட்டு 30 ரூபாய்க்கு செலவு பண்ணி கொண்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தைக்கு போய் என்னக்காக அம்மா செலவு பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து பஸ்லேயே வந்து 20 ரூபாய்க்கு வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. பேர் வர மாட்டேங்குது, வெள்ளரிக்காய் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து விற்க பார்த்து அம்மா வெள்ளரிக்காய் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு புளிலாம் வாங்கிட்டு வர பார்த்து அம்மா எதுவுமே வாங்கி தராமல் வந்து கூட்டும் போகிறீங்களா, எப்படின்னு உங்களுக்கு நல்லா இருக்கா, ஒரு சின்ன புள்ளியை கூட்டு வந்து எதுவும் வாங்கி தராமல் கூட்டும் போகிறீங்களே சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் சரி வா நீ பானிபூரி கேட்டெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா மொத்தமாகவே சேர்த்து அம்மா எனக்காக அங்கே செலவு பண்ண காசு 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாய்க்கு 10 கிலோ புளி தூக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு டேவை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யாருன்னா புளி வாங்க வந்து வடலூர் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியிலேருந்து நான் 2 பேரை வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரத்துலேயே வந்து ஒரு அக்கா வந்து பார்த்துட்டு நானும் வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்புறம் ஒரு மாதிரியே ஷை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் புளி வாங்குற இடத்துல வந்து ஒரு அங்கிள் வந்து நீ கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் பண்ணதான் நீங்கள் நடத்துகிறீங்க, இவங்க பெரியம்மா தானே சொல்லி அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க. அப்பயும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து பார்க்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஜாலியாக இருக்குது. ஒரு மாதிரியாக என்ன புரியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யாருன்னா புளி வாங்க வடலூர் வந்திருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் வந்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.